வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி படம் பார்க்க எல்லாரும் செட்டில் ஆயிட்டீங்களா? தெரியுது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுது. இதாடா இவர் பெரிய பாரதி ராஜா ஓப்பனிங்ல பேச வந்துட்டாரு அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இத பாருங்க, படம் ஆரம்பத்துல பேசுறவங்க எல்லாருமே பாரதி ராஜாவை ஆயிட முடியாது. நான் ஏதோ பேச வந்திருக்கேன்னா அது வந்து ஒரு நட்புக்காக. சரி, என்னடா சொல்ல வந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது மதுரையில கள்ளழகர் வைகை ஆத்துல இறங்குற திருவிழாவை பார்க்க யூசுவலா மக்கள் கூட்டம் கூட்டமா திரண்டு வருவாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த திருவிழாவை ரொம்ப தூரத்துல இருந்து வந்து தரிசனம் பண்ண முடியாதவங்க அந்த கோயில்ல இருந்து பிடிமண்ணை எடுத்து அவங்கவங்க ஊர்ல வச்சு வணங்குறதும் ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்படி பல கிராமங்கள்லயும் நகரங்கள்லயும் அந்த பிடிமண்ணை வணங்கிக்கிட்டு இருக்கிற இதே நாள்ல போடி நாயக்கனூர் என்கிற நகரத்துல பக்கத்துல எங்க சரக்கு ஓட்டுறாங்களா? வடக்கு இருக்கிற கம்மால ஓட்டுறாங்கப்பா. அப்புறம் இந்த கருமத்தை குடிச்சுக்கிட்டு வாங்கடாடே போய் அதையும் குடிங்க. ஏப்பா புரோட்டாசி ஸ்பெஷல் அடமழை பேஞ்சா கம்மா தண்ணியில தான் தளிக்கேன். அதே கம்மா வறண்டு போச்சுண்டா இங்க விக்கிற சாராயத்தை குடிக்கிறவன் தத்தளிக்கிறேன். ஆமாண்ணே. ஏய் இங்க பாரியா, திருவிழாவுக்கு ஆட வந்தவங்க சரக்க போட்டு இப்படி கிடக்காங்க. அதிகமா அட்வான்ஸ் வாங்கிருப்பாங்க. அதே சொக்க ஆட்டக்குழு சொக்கி கிடக்கு. 100 ரூபாய் சரக்கு கூடப்பா. இங்க வர கணேசன் ராஜா வேஷம் போட்டு நின்றுருக்கான். நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல. சிலாக்கி பப்புன்னு வேஷம் போட்டிருக்கேன். ஒரு ஊர்ல ராஜான்னு ஒருத்தர் இருந்தா பப்புன்னு ஒருத்தர் இருந்தானப்பா ஆகணும். ஒண்ணும் இல்லன்னு இந்த திருவிழாவுக்கு ஆட வந்த ஆட்டக்காரங்க தரக்க போட்டு மட்டை ஆயிட்டாங்க. நம்மளும் ஒரு நாள் ராசா வேஷம் போட்டு பாக்கலாம்னு தானே. டேய் என்னப்பா போலீஸ்காரன் தம்பி கல்லாப்பட்டி ஆக்கி வச்சிருக்கீங்க? ஏட்டை ஆசை நேரத்துல நம்ம ஜிலாக்கி ஆட்டைய போட்டு வந்துட்டான். ஆமா, இத வச்சு நீங்க என்ன தேவைப்பட போறீங்க? நாங்க சம்பாத்த காத்த எம்புட்டுனா அந்த ஆட்டியை அப்படிங்க இப்படிங்க தின்றுப்பேன். இன்னைக்கு தொப்பியை காணாமட்டு அந்த இன்ச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு ஓட்டு வேலை. நீங்க விளைஞ்ச காட்டு குருவிங்கடா. ஏய் போஸ், என்ன தலையை சொரிஞ்சுக்கிட்டே பம்மி வந்துட்டு இருக்க? ஏற்கனவே குடிச்ச சரக்குக்கு 400 ரூபாய் தரணும்பா. நல்லா நான் பொழுது கடனை கேட்டு வந்துடாத. ஒரு 1000 ரூபாய் பெருமான உள்ள பொருளை கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சுக்கிட்டு 400 ரூபாய் கடன் எடுத்துக்க. 100 ரூபாய்க்கு சரக்கு ஊத்து. பாக்கி 500 ரூபாய்க்கு கொடுத்தேன்னு வச்சுக்க, டவுனுக்குள்ளே சந்தோஷமா புழையிட்டு வரும்ல. நீங்க புழங்க நாங்களா சிக்கணும். இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்? டேய் என்னடா காதோட அத்துட்டு வந்திருக்க? எங்க ஆத்தா டேட்டா குடுக்க மாட்டா. அதான் அசந்து தூங்குறப்ப நறுக்குன்னு அத்துட்டு வந்துட்டோம்ல. ஆரியாத்தா என்னப்பா பெருங்கும்புடா இருக்கு? உனக்கு இல்லடா, வாத்தாளுக்கு. இப்படிப்பட்ட புள்ளைய பெத்தவும் வாத்தாளுக்கு ஊர் உலகமே சேர்ந்து முச்சந்தியில செலவைக்கணும்டா. போ. ஏ வச்சு என்ன கண்ணு குட்டி இழுத்து வந்துட்டு இருக்க? நம்ம சரக்கு ஊத்தி ஜல்லிக்கட்டுக்கு விட போறியா என்ன? நீ வேற வேகத்தை கலப்பாப்பா. எவன்கிட்ட போய் கடன் கட்டாலும் காசு தர மாட்டேன்றாங்க. சரக்கு அடிக்காம மூளை சூடாகி போச்சுப்பா. இந்த கண்ணுக்குட்டி வச்சு 100 ரூபாய் சரக்கு விடுவேன். கொஞ்சம் சந்தோஷமா இருப்பல. சரி அப்படி கட்டி போடு. கணேசா, உனக்கு இதே சோழியா போச்சுப்பா. என்ன பண்ட மாத்திர முறையா பொருளை வாங்கிட்டு சரக்கு கொடுக்கறதுக்கு? வேணா அந்த காது எடுத்து வந்து கொடுக்குறேன் சரக்குறான்னு சொல்லிட்டு இருக்க. வேணா அந்த கண்டுக்குட்டி வேணான்னு கொடுக்குறேன் சரக்குறான்ற. இங்க இதெல்லாம் திருட்டு போல இருந்து வச்சுக்க. போலீஸ்காரங்க நம்மள பொட்டி ராய்ப்பிடுவாங்க.
டேய் விட்றா, ரெகுலர் கஸ்டமர் கிட்ட எல்லாம் நீக்கு போக்கா போகணும்டா. இவங்க எல்லாம் கஸ்டமர். என்ன மாட்டு புரோக்கரும் பொன்னாச்சாரியும் கூட்டணி அமைச்சு வர்றீங்க? வீட்டுல கறி வந்துட்டு இருக்குல்ல, காட்டமா போட்டா தானப்பா கவிச்சு உள்ள இறக்க முடியும். அதுவும் சரிதான். பொன்னாச்சாரி, என்னப்பா பொருள் எம்பிட்டு விலை போகணும் பாருங்க. வெளியில மடியில கட்டிக்கிட்டு திரியிற ஒரே ஆளு நீதாயா? கொடுப்பேன் கழிவோ ஒரு அரப்பே வரும்பேன். சரி, இன்னைக்கு ரேட்டுக்கு எம்பிட்டு போவோம்? ஒரு 5000 ரூபாய்க்கு போகும்பேன். 5000 ரூபா தான் போகுமா? அதிக விலை கொடுத்து ஏமாந்துட்டானப்பா. சரி சரி, பணத்தை எடுங்க. இந்தா ஏப்பா கணேசா, ஏமாந்தவனுக்கு ஒரு 1000-500 கூட. ஏய் போப்பா போப்பா, பிசினஸ்ல லட்சம் அழியுது, கோடி வருது. கிளம்பு கிளம்பு. அடியே மாப்பிள, குடிக்கிறவன் குடும்பம் சும்மா வாழியுது. இப்படி தாண்டி மாட்டு புரோக்கர, நம்ம கிட்ட ஒரு கண்ணு குட்டி இருக்கு, புடிச்சுக்க. இளநொங்கு மாதிரி இருக்க கண்டு எப்படி 20-25 கிலோ தேருமாப்பா. அப்படியே கேரளாவுக்கு விட்டோம்டா, சைஸ் வாரியா வச்சு ஆட்டுக்கறியோட மிக்ஸ் பண்ணிடுவாங்கல்ல. அதெல்லாம் நீ ஆச்சு, கேரளா வாச்சு. எம்புட்டு தர? ஒரு 1000 ரூபாய் தரணப்பா. ஏய் காயா க்ளோஸ் பண்றா, கப்பல் உள்ள போயிட போகுது. கணேஷ் என்ன சாதாரண ஆள் நினைச்சியா? கணேஷ் மூளை மேடு செப்பான்றா. ஆசாரி வந்த இடத்துல ஆளுக்கு ஒரு ஏன் வராம வச்சப்பா. ஆமாப்பா. கணேசா, போலீஸ்காரங்க வந்துட்டு இருக்காங்க. இப்படி ஓட விட்டாங்க. நல்லா சாராயத்தை குடிச்சிட்டு பொச்ச பொழந்துட்டு தூங்குறாங்க பாரு. என் தொப்பி தூக்கிட்டு வந்து தொப்பையை கரைச்சு விட்டான் இல்லையா? யோ ஏட்டு அந்த அறிக்கை தொப்பி போய் எடுத்துக்க. பெரிய சேம்ஸ் பாண்டு என் தொப்பியை கமெண்ட்டே ஆட்டை போட்டு இவங்களுக்கு நாம யாரும் காட்டணும். பூரா சில்லறையா போட்டு வச்சிருக்காங்க பாரு. சரி விட, டீ செலவுக்கு ஆச்சு. தொப்பியை பறி கொடுத்ததுக்கு பனிஷ்மெண்ட் சாராய கணை தூக்கிட்டு வா. என்ன சார் நீங்க சரித்திரம் படைக்க வேண்டிய கையில சாராய கணை தூக்க சொல்றீங்க? மாப்பிள்ளைய திருவிழா கூட்டத்தில் தான் இருப்பாங்க. நானும் பாக்குறேன், ஆத்துல இருந்து டவுன் வரைக்கும் ஒத்த பொம்பளைய வச்சு சும்மா குளு 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 நாட்டி வந்துட்டு இருக்கீங்க. ராஜா வேஷம் போட்டவன காணல, பபுன் வேஷம் போட்டவன காணல. வந்துட்டாங்கல்ல. அவங்க இல்லப்பா இவங்க. ஏய் யாரா இருந்தா உனக்கு என்ன? உங்க ஆளுங்க சரக்க போட்டு மட்டை ஆயிட்டாங்க. நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல. உனக்கு தேவை ஆட்டம் தானே? நீ அடிச்சுன்னு இருக்கு, நாங்க ஆடி கிழிக்கிறோம். அட்ரா கோடி கணேசன் கோதாவில் பிடிச்சு வரேண்டி, உன் நாடி நரம்ப பிரிச்சு மேய போறேண்டி. தேனிக்கில்லாவ மாம கலக்க போறேண்டி, உன் தன வட்ட தாடகி ஆள போறேண்டி. கோடியோட வீரண்டி, மோடி மித்த காரண்டி, வெட்டருவா மீச காரண்டி. இந்த கணேசன் ஒண்டி வீர சாமி பேரண்டி. ஆடி மாச காத்துல சூடையத்தும் ஆளுடி, ஆறடியில் சிங்க குட்டிடி. இந்த கணேசன் அன்பு வச்சா தங்க கட்டிடி. கோடி கணேசன் கோடாவில் பிடிச்சு வரேண்டி, உன் நாடி நரம்ப பிரிச்சு மேய போறேண்டி. கொரங்கனி பொண்ணுடா, இது கொடக்கம்பி கண்ணுடா. ரகாத்தாடுற கண்ணி இவ ஜின்னுடா, புள்ளு இல்லா மீனு இந்த புள்ள மேனிடா. என்ன முத்தமிட்டு போனவெல்லாம் நான் ஞானிடா. கண்ண செஞ்ச மழை என்ன கொடாயு வேண்டு, கண்ண செஞ்ச மழை என்ன கொடாயு வேண்டி. சூற காத்துல வெண்ணையத்தான் கடையு வேண்டி. எங்கிட்டத ஆட்டதவும் வாழது, எனக்கு எப்பவுமே எருமுகம் தானது. சொல்லுறத காதில் நீ கேளுடு, நான் சுனாமியில் நீ செல்லிடு ஆளுடு. நீ கொத்து போட வேற ஆள பாருடு பாருடு. கொடி கணேசன் கோதாவில் பிடிச்சு வர்றாண்டி, நம்ம நடி நரம்ப பிரிச்சு மேய போறாண்டி. புளியம்பூவு
லவுக்கக்காரு புளிய போல பாச்சல்காரு உருமி மேல இடுப்புக்காரு உப்பு மாங்கா வதக்குக்காரு